ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். எந்தெந்த நாட்கள் சுப நாட்கள், எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள், எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக இடைவுகள் உங்கள் ராசியிலேயே ராசியாதிபதி சுக்கிர பகவான், 2இல் குரு சூரியன், 3ஆம் இடத்தில் புதன், 4ஆம் இடத்தில் செவ்வாய் கேது, 10ஆம் இடத்தில் ராகு பகவான், 11ஆம் இடத்தில் சனி பகவான். இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு நல்ல கிரகநிலை இருக்குது அப்படின்னா இந்த மாதம் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா வருட கிரகங்களும் சிறப்பான ஒரு கிரகநிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்தில் மாத கிரகங்களும் ஒரு வலுவான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா ரிஷபராசி என்பவர்கள் எல்லாருக்குமே என்னென்னா பண பிரச்சனைகள் எப்போவுமே இருக்கும். பணம் தான் சார் பிரச்சனையே, எனக்கு குடும்பம் தான் சார் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரச்சனை தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். காரணம் என்னன்னா ராசியாதிபதி ராசியிலே சுக்கிரன், அதே போல் 2ஆம் இடத்தில் சூரியன் குரு, இது 2மே போதும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா முதல்ல அவங்களா சில விஷயங்கள் செய்யணும். அப்போ நீங்களே ஒரு தனித்துவமாக சில விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அது வேலை சம்பந்தமான விஷயமா இருக்குன்னா ரொம்ப விசேஷம். நல்ல ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் செய்து கொண்டிருக்கலானால் கண்டிப்பாக நல்ல சம்பளத்தில் நல்ல பொறுப்பில் போய் சேரக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானத்தை வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா வருமானம் தான் பிரச்சனையாக இருக்குது சார், கடன் தான் கட்டிகிட்டு இருக்கேன் வர பணத்தில், ஆனால் என்னால் சம்பாதிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தொழிலை மூடிடலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது, கவலைப்படாதீங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது தன வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலர் வருமானம்ன்றது வேணும். அந்த ரெகுலர் வருமானம் இந்த மாதத்தில் நிறைய இருக்குது. அதற்கான சோர்ஸஸ்லாம் வரும். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக வருமானம் வரதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நான் இடம் வாங்கிட்டேன் சார், அதை விற்க முடியல சார், வீடு வாங்கினேன் சார், விற்க முடியல சார், ப்ராப்பர்ட்டி வாங்கி பிளெட்ஜ் பண்ணி இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், ப்ராப்பர்ட்டி லோன் கட்ட முடியல, அதை விற்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை, அது பார்த்திங்கன்னா லோனாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், இல்லை யாருக்காவது கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கலாம், இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஆனால் அதிகமாக முயற்சி எடுக்கணும். ஏன்னா ராசியாதிபதி ராசியிலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஒரு வில் பவர் இருக்கும். அந்த வில் பவரில் அப்படியே ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் இந்த மாதம் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு முடிவு எடுப்பீங்க, இல்லை இது ஆகாது நம்மளுக்கு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் போது திருமண வாய்ப்புகள் ஒன்று கூடி வரக்கூடிய மாதம். ஏன்னா 2ஆம் இடத்தில் குரு இருப்பது பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குடும்பம் அமைவதற்கான, நல்ல வரன் அமைவதற்கான ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் போது, அதே போல் ராசியாதிபதி ராசியிலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதம் எப்படியாவது வரன் பார்த்து முடிச்சிடணும் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு மனசில் ஒரு எண்ணம் வரும். இத்தனை நாள் பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா அப்பா அதுக்காக ஓடி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போ தான் யோசித்து நம்மளுக்கும் ஏஜ் ஆகிட்டே இருக்குது, நம்மளுக்கும் ஒரு துணை வேணும் அப்படின்னு யோசித்து அதன் மூலமாக ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது. அதே போல் இந்த மாதத்தில் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள், அது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஈஸியாக நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம். அது எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் தனி மனிதனாக இருந்து உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முக்கியமான மாதம். அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய வரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் வெளிநாடு போகணுன்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். வெளியூர் போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது வந்துச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன்லாம் இந்த மாதம் வரும், அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி மாணவர்கள் வெளியூர் போய் படிக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் எனக்கு கிடைக்கல, எனக்கு இந்த கோர்ஸ் சேரணும்னு நினச்சேன், அது என்னால் ட்ரை பண்ண முடியல, எனக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு வெளியூரில் ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு வெளிநாடு கூட போய் படிக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் யோசிக்காமல் இருந்திருப்பீங்க. இந்த மாதம் திடீர்னு யோசிச்சு நம்ம வெளிநாடு போய் படித்தா என்ன, அப்பாவும் ஓகேன்னு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்குது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய மாதம். ஏன்னா எல்லாருக்குமே என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கேன், சம்பாதிக்கிறேன், ஆனால் இப்போதைக்கு எனக்கு பிரச்சனையை வேலை போயிடுச்சு. சில பேருக்கு வேலை மாற்றம் பண்ணலான்ற எண்ணங்கள் இருக்கும், ஆனால் வேலை கிடைக்குமான்னு தெரியாமல் இருப்பீங்க. அதெல்லாம் சூப்பராக செய்யக்கூடிய நேரம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு என்னென்னா நீங்களாம் சில விஷயங்கள் ட்ரை பண்ணி போகக்கூடிய நேரம் சில காலகட்டங்கள்லாம் இருக்கும்.
அந்த மாதிரி ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நீங்களாக சில விஷயங்கள் முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை நோக்கி கண்டிப்பாக உங்களுடைய மனசு உடம்பு சந்தோஷமாக அதை எடுத்துக்கலாம், ஒரு வேலையை தேடலாம், வேலை மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொற்காலமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் போது, இந்த மாதம் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த மாதத்தில் இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி 15ஆம் தேதி, அது மட்டும் இல்லாமல் 23ஆம் தேதி 24ஆம் தேதி இந்த நாட்கள் பண வரவுகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு போங்க, ஒரு 5 தீபம் போட்டு டெய்லி வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் இந்த மாதம் 30 நாள் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த சேஞ்சஸ், அது வந்து வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஜூலை மாத பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பொது பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல் திசாபதி தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பவர்களுக்கு சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை இந்த 3 திசையும் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான திசையாக இருக்கும். செவ்வாயாவது பரவாயில்ல, சந்திரன் முக்கியமாக, ராகு நிறைய பேருக்கு அந்த 30 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ்க்குள்ளே இந்த பிரச்சனைகள் இந்த திசாபுத்தி நடக்கும். அதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா சில முயற்சிகள் பண்ணேன், நீ குரு பயிற்சி எதுவும் நடக்கலை, சனி பயிற்சி எதுவும் நடக்கலைன்னா அதெல்லாம் காரணம் அதுதான். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும், இந்த கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே போல் 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 500 ரூபாய்க்கு நோட்டில் எப்படி எழுதியிருக்குமோ அது மாதிரி 51 பக்கம் PDFயில் கொடுக்குறோம். அதுலேயும் பலன் இருக்காது, ஜாதகம் நோட்டு மாதிரி இருக்கும். சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டாக எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. ஜாதகம் நோட்டும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், அதில் பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்குறது, இது எல்லாருமே படிக்கலாம். எல்லாருமே படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த காலகட்டங்களில் மாற்றங்கள் வரும், எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு. அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, இது எல்லாமே நடத்திட்டு இருக்கோம். அதே போல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அதே போல் கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.